நம்ம கொடுக்குற புறாவை காமிக்கிறேங்க. இது ஒரு குல்தார் ஆணுங்க. இது வந்து 2.5 வயசு இருக்கும். இதுக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே பறந்தது. ரெக்கை உருவி கொடுத்துருக்குறேன். பாருங்க, இந்த வருஷம் டோர்னமெண்ட் ஓட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாம்பார் லைனு சாதாங்க. இது காரைக்கால்னு சொல்லுவாங்க. அந்த இது கால் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கு இல்லைங்க, அது. இது சும்மா ஒரு 3-4 மணி நேரம் ஓட்டி வச்சுருங்க. பட்டா ஒரு 2-3 கழி தான் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீரி பட்டாங்க. இது 0 கள்ளி, இது இல்லை. அதுக்கப்புறம் இது ஒரு 4 மணி நேரம் ஓட்டி வச்ச பட்டாங்க. இது 5 கள்ளி பட்டா. இது சாதா, இது ஒரு 5 மணி நேரம் ஓட்டினது. அதுக்கப்புறம் இது மெட்ராஸ் ஆனா நல்லா வலிச்சடிக்கும். இதுக்கு ரெக்கை உருவி கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய ஜோடிங்க. இந்த ஆணுக்கு எப்படி ஒரு 8-9 வயசு இருக்குங்க. ஒரு சைடு ரெக்கை இறங்கியிருக்குங்க. நல்லா பழைய ஆணு. பொட்டை வந்து குளித்தலை பொட்டை போட்டிருக்குங்க. இது ஒரு பொட்டை இருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு 15 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணேன். சாதா இருக்குங்க. இது ஒரிஜினல் சாம்பார் லைன். இது இந்த சப்ஜா, சுத்த சப்ஜாங்க. அதுக்கப்புறம் வால் கருப்பில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பியூர் ஒயிட்டில் ஒன்று இருக்குது. எல்லாமே பழைய லைனேஜ் ப்ளூ மூக்குள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேர் கொடுக்குதுங்க, சாதா. பொட்டை மஞ்சள் கன்று, ஆண் ஆரஞ்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பொட்டையும் என்கிட்ட 8 மணி நேரம் பறந்தது. நான் ரெக்கை வெட்டி வச்சுட்டேங்க. பேர் போட்டிருக்காங்க. ஆண் வந்து வேறு ஓஸ் ஆண் தான், அதனால் ஆண் கிடையாது, பொட்டை மட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி ஒன்று, அப்புறம் நாட்டில் இந்த ஜோடி ஒன்று. அது இந்த மேலே இருக்க ஒரு ஜோடி. இதுக்கு எடுக்கிற குஞ்சு எல்லாமே கேரண்டியாக 6 மணி நேரம் பறக்கலாம். ஆண் வந்து சூப்பரான பொட்டை வந்து டெம்பர் போட்டிருக்கோம். இப்போ தான் ஒரு சிக்கு எடுத்துருக்குங்க. அவ்வளோதாங்க. பாக்கி எல்லாம் கொஞ்சம் ஓசு வாங்கினதுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்.